ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் இந்திய ராணுவத்தினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் குப்வாரா, உரி, அக்னூர் ஆகிய பகுதிகளில் நள்ளிரவில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி 7வது நாளாக சிறிய அளவிலான துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இதற்கு இந்திய வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்ததாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் எவ்வித தூண்டுதலும் இன்றி அத்துமீறலில் ஈடுபடுவதாக இந்தியா குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானை சேர்ந்த பிரபல நடிகர்களின் இன்ஸ்டா கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளன. பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானை சேர்ந்த 16 யூடியூப் சேனல்களுக்கு மத்திய அரசு அண்மையில் தடை விதித்தது. இந்நிலையில் பாகிஸ்தானை சேர்ந்த பிரபல நடிகர் நடிகைகளின் இன்ஸ்டா கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஹனியா அமீர், அலி ஜாஃபர், சனம் சயீத், பிலால் அப்பாஸ் உள்ளிட்டோரின் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷாஹித் அஃப்ரிடியின் யூடியூப் சேனல் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து தவறான தகவலை பரப்பி வந்த பல்வேறு பாகிஸ்தானை சேர்ந்த யூடியூப் சேனல்களை முடக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃபின் எக்ஸ் சமூக வலைதள கணக்கும் இந்தியாவில் முடக்கப்பட்டது. இந்த நிலையில் லஷ்கர்-இ-தொய்பாவின் செயல்பாடுகளை ஆதரித்தும் இந்தியாவுக்கு எதிராகவும் தொடர்ந்து பேசி வரும் முன்னாள் கிரிக்கெட் வீரரான ஷாஹித் அஃப்ரிடியின் யூடியூப் சேனலை மத்திய அரசு முடக்கியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.